ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷன், ஆமாம் சார், போட்டு இருக்கு. எல்லாம் அங்கே என்ன ஆகுதுன்னா உன் டேட்டா ரூட் பண்ணிடுறாங்க. ஹேக்கிங் நடக்குதுன்றீங்களா? ஆமாம் காமிச்சாங்க, நேற்று காமிச்சாங்க. அதனால் அவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வந்து வெளியில் ரொம்ப நேரம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெளியில் இருக்க போகிறீங்கன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் உங்கள் சார்ஜரையும் வச்சுங்க. இவங்க நிறைய சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. ஓகே, சரி. என்னாச்சு, கொஞ்சம் நல்ல பணம்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது கையில். ஓகே, பட் தனிமை. அப்படியே ஏதோ சேட் மோடில் போகும்போது நிறைய சேட்டிங் பண்ணுவீங்கல்ல அன்னோன் பீப்புள் கூட. இதில் பாருமா, இதில் ஆண் தப்பு பண்ணுறானா பெண் தப்பு பண்ணுறானான்றது இங்கே கணக்கு இல்லைம்மா. ஆண்களில் வந்து 10 பேர் தப்பு பண்ணாங்க, பெண்களில் வந்து 2 பேர் தான் தப்பு பண்ணாங்க. அதெல்லாம் அந்த கம்பேரிசன்லாம் வேணாம். இன்னும் நடக்குது அங்கே, என்ன இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா க்ளோஸாக மூவ் பண்ணி லவ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ஸை சம்பாரிச்ச அப்புறமா அவளை ஒரு நாள் டேட்டிங் எடுத்துன்னு போயிட்டு தப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வலைதளத்தில் நான் இதை போட்டுருவேன்னு சொல்லி அது வந்து உங்களை காஷன் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு எல்லையை நீங்கள் வரையறைத்து கொண்டு அது உங்கள் பொறுப்பு. அது உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய டேட்டா எங்கேயும் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். உங்களுடைய செல்ஃபோனை வெளியில் எங்கேயும் சார்ஜ் போடாத பார்த்துங்க. வணக்கம் நேயர்களே, டாக்டர் CKN அவருடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சோஷியல் மீடியா இவ்வளோ காரசாரமாக போகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. பயங்கர டாபிக் அவர் வந்து அப்படியே வச்சு செய்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சார் வணக்கம். நான் வச்சுலாம் செய்யல சார், நீங்கள் வச்சு தான் சார் செய்கிறீங்க. நீங்கள் வந்து இருக்கிற உண்மையே யதார்த்தமாக எத்தனை வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நான் பார்க்குறத நான் சொல்கிறேன். இதில் வச்சு செய்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் அங்கே நடக்குது. நீ ஒன்றா போய் பார்த்துக்கோ. உனக்கு வேணும் அப்படின்னா சொல்லு, ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். சரி வேணாம், பாசிட்டிவாக சொல்லிட்டு போங்களேன் மக்களுக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது இங்கே. அங்கே என்ன நடக்குதோ அதான். அதை நீ பாசிட்டிவாக எடுத்துக்குதுன்னா எடுத்துக்கோ, நெகட்டிவாக எடுத்துக்குதுன்னா எடுத்துக்கோ. எனக்கு என்ன இருக்குது சொல்லு. சரி, நான்லாம் பச்சு முடிச்சிட்டேன், பச்சு கீச்சேன் நான் அப்படியே சார் அந்த காலத்தில். ஓகே, இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ நம்ம இந்த அட்வான்டேஜஸ் பற்றி பேசும்போது நீங்கள் வந்து நான் அட்வான்டேஜ் சார் அப்படின்னு சொன்னாலே ஏய் அது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. இப்போ நான் உண்மையாகவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். இதுக்கு என்ன பேச போகிறீங்க? அது அட்வான்டேஜாக பேசுவோம் சொல்லு. அதானே எனக்கு கான்ட்ரவர்சியாக பேசணும். சொல்லுங்க. ஃபைன், ஓகே. இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் சார் நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்க்குறோம் சார். பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் தான் நடக்குதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னுமே பெண்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. இல்லை சார், கம்பேரிட்டிவ்லி பெண்கள் தான் சார் ஜாஸ்தி. அவங்களுக்கு தான் சார் நிறைய நடக்குது. அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கடந்து வரல. நான் பெண்களுக்கு தான் நிறைய கடந்து வந்திருக்கேன். ஏன்னா அவங்க வந்து சமுதாயத்தில் ஆண்களே இல்லையா சார்? நான் கேட்குற கேள்வி நான் முழுசாக கேட்டுட்டுமா சார்? ஆண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களான்றது அவ்வளோ பேர் வெளியே சொல்லு கரெக்டா சமதளமா. நான் வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்கறதுனால நான் பெண்களுக்காக பேசுறேன். ஸோ இப்போ பெண்களோட ஒரு போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போடுறது ஆண்களா பெண்களா? பெண்களோட நம்பர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி போடுறது ஆண்களா பெண்களா? பெண்களோட வந்து ஃபோட்டோஸ் ஏதாவது கிடச்சுன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுறது ஆண்களா பெண்களா? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோட பிக்சர் எடுத்து அந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி ஏதாவது சோஷியல் மீடியாவில் விடுறாளா? ஏன் கணக்கு தெரியல சார்? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லட்டும், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்க பேசுங்க. உங்க கேள்வி என்னமா? இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்அட்வான்டேஜா தானே இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி வந்து தற்காத்துக்கணும்? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்லம்மா, எங்க மக்கள் கூடுறாங்களோ அங்கே குழப்பம் வந்துடும். புரியுதுங்களா? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்து மனிதகுலம் பிறந்த காலத்திலிருந்தே நடந்துனே தான் வருது. ஏதாவது ஒரு லெவலில் ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க சான்ஸ் கிடைச்சா. ரைட்டா? இப்போது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து திருட்டுத்தனம் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா லெவல்லையும் இருக்குது. ஹையஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல்லையும் இருக்குது, லோயஸ்ட் ஆஃப் த லோயஸ்ட் லெவல்லையும் இருக்குது திருட்டுத்தனம். ஓகேயா? நேற்று கூட ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் இந்த டிவியில். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம்ல, ட்ராவல் பண்ணும்போது ஒரு மால்லையோ ஒரு ஹோட்டல்லையோ
போகும்போது நம்மளுக்கு பேட்டரி நம்ம மொபைல் ஃபோனில் சார்ஜ் போயிடுதில்ல, வெளியில் நிறைய இருக்கும்போது. ஆமாம். அப்போ நம்ம எங்கேயாவது சார்ஜருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு, நான் இது இல்லைன்னா கனெக்டிவிட்டி போயிடுதே, உங்களை கூப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கே, நீ ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஒரு மாலில் போய் நம்ம வந்து ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறோம். அங்கே வச்சுருக்காங்க சார்ஜஸ் எல்லாம் வெளியில் அந்த காரிடார்லேயே. நீ போய் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டுன்னு போகலாம். ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷன், பிளேசஸில் எல்லாம் அங்கே என்ன ஆகுதுன்னா உன் டேட்டா லூட் பண்ணிடுறாங்க. ஹேக்கிங் நடக்குதுன்றீங்களா? ஆமாம், காமிச்சாங்க, நேற்று காமிச்சாங்க. அதனால் அவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வந்து வெளியில் ரொம்ப நேரம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெளியில் இருக்க போகிறீங்கன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் உங்கள் சார்ஜரையும் வச்சுங்க. வேறு எந்த சார்ஜர்லையும் நீங்கள் அந்த சார்ஜருடைய அந்த பிக் சி டைப் இதில் ஒரு சார்ஜர் வந்து அதுவே டேட்டா கேபிள். அது நீங்கள் உங்கள் சார்ஜர் போடும்போது உங்கள் ஃபோனில் இருக்கிற மொத்த டேட்டாவும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அப்போ நீ எவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருப்ப? கண்டிப்பாக சார். உன்னுடைய பர்சனல் ஃபோட்டோஸு, இது லோட்டோஸ், உனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சுருப்பல்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும், பொண்ணுங்க ஃபோட்டோலாம் இருக்கும், அது மாதிரிலாம் அது எல்லாமே அங்கே டவுன்லோட் ஆகிடுது. அங்கே அவங்க அந்த டேட்டாவை எடுத்துடுறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் சார்ஜரை வச்சு நீங்கள் இன்னொருத்தர் சார்ஜரில் பண்ணாதீங்க. உங்கள் சார்ஜரை நீங்கள் எங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குதோ அங்கே போட்டு பண்ணிவிட்டு உங்கள் சார்ஜரை நீங்கள் எடுத்து உங்கள் பேக்கில் போட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ், ஒரு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்க தான் செய்யும். இந்த மார்பிங்லாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதை வச்சு பணம்லாம் பறிப்பாங்கல்ல சார்? கண்டிப்பாக. இப்போ இந்த பர்மா பிளாக்மெயில் பண்ணி சார், நான் வந்து உனக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, சரி. ஒரு லேடி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து 56 வயசில் இறந்து போகிறார். இந்த மாதிரி 56 வயசு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. சரி. இறந்த உடனே அவங்க பசங்கள்லாம் அயல்நாட்டில் இருக்குது. புருஷனை பொண்டாட்டி தான் இங்கே இருந்தாங்க. கணவர் இறந்து விட்டார். இந்த அம்மா ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க நிறைய சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. ஓகே, சரி. என்னாச்சு, கொஞ்சம் நல்ல பணம்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது கையில், ஓகே. பட் தனிமை. அப்படியே ஏதோ சேட் மோடில் போகும்போது, நிறைய சேட்டிங் பண்ணுவீங்கல்ல அன்னோன் பீப்புள் கூட, சேட் மோடில் போகும்போது ஒருத்தன் ஐ லவ் யூன்னு போட்டான். 56 வயசுக்கா? ஆமாம், கேளுங்க. நான் ஃப்ரான்ஸில் இருக்கேன், நீ தனியாக இருந்தினா சொல்லு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்துடு, யூ வில் ஹேவ் அ கம்பேனியன் அப்படின்னு சொல்லி போட்டு 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 எஸ் பில்ட் ஒன் ஃபெமிலியாரிட்டி, ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும் கொடுத்தினா அதுக்கு இவ்வளோ செலவாகும் இங்கே எனக்கு, உனக்கு இமிக்ரேஷன் வாங்குறதுக்கு, சரி, உனக்கு பிஆர் வாங்குறதுக்கு, நான் இந்தியாவுக்கு வந்து உன்னை இந்தியன் மேரேஜ் நான் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு உண்டான இந்த ப்ரிப்ரேஷன்லாம் இங்கே பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் வந்து இந்தியாவில் தாங்கிறான். ஓகே, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து எவ்வளோ தெரியுமா பிடிங்கிட்டான் அவகிட்டேருந்து? ஒரு 55 லட்சம். சார் என்ன சார் இதெல்லாம்? ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க. ஓகே, அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க போலீஸில். அப்படியா சார்? ஆமாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி 1000 கம்ப்ளைண்ட் வருது எங்களுக்கு ஒரு நாளைக்கு, நாங்கள் என்ன தான் பண்ண முடியும், நீங்கள் தானே பொறுப்பாக இருக்கணும்னு கேட்குறாங்க அவங்க. அது கரெக்டு தான். பாருங்க சார், யாரையோ ஒருத்தனை அவனை மீட் பண்ணவே இல்லை, அவன் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீ பணமாக அனுப்பிச்சு நிந்தினா. இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஆம்பளைங்க ஏமாறது இல்லையான்னு, நீங்களே சொல்கிறீங்க பொம்பளைங்க அவங்க பாவம் இல்லை சார், எப்படி ஏமாந்து போயிருக்காங்க. ஓகே, இது மாதிரி நடக்குது. எத்தனை பெண்கள் காதல் என்னும் ஆசை காட்டி ஆண்களை ஏமாத்துவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளோ ஸ்டோரி சொல்லி தெரியுமா? உண்மையில நடந்தது. சரி, இப்போ நான் இந்த டாபிக் செஞ்ச உடனே நீங்கள் உடனே இல்லை அதையும் சொல்லணும்ல. இதில் பாருமா, இதில் ஆண் தப்பு பண்ணுறானா பெண் தப்பு பண்ணுறானான்றது இங்கே கணக்கு இல்லைம்மா. ஆண்களில் வந்து 10 பேர் தப்பு பண்ணாங்க, பெண்களில் வந்து 2 பேர் தான் தப்பு பண்ணாங்க, அதெல்லாம் அந்த கம்பேரிசன்லாம் வேணாம். இன்னும் நடக்குது அங்கே, என்ன எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா க்ளோஸாக மூவ் பண்ணி லவ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கான்ஃபிடென்ஸை சம்பாரிச்ச அப்புறமா அவளை ஒரு நாள் டேட்டிங் எடுத்துன்னு போயிட்டு தப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வலைதளத்தில் நான் இதை போட்டுருவேன்னு சொல்லி அவங்ககிட்ட காசு பறிக்கிறது. இது தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. எக்ஸாக்ட்லி.
இது நிறைய நடக்குது. அவங்க வந்து ஒரு அதாவது அந்த மான மரியாதைக்கு பயந்து தே கெட் எக்ஸ்ட்ராக்டட். ஓகே, அந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் அவங்க வந்து நிறைய பணம் இழக்க வேண்டியது இருக்குது. எக்ஸாக்ட்லி சார். ஒரு லெவலுக்கு மேலே போன உடனே முடியாதுன்னு அப்புறம் தான் அவங்க போய் போலீஸில் என்னதான் ஆகட்டும் தெரிஞ்சுன்னு போது சமுதாயத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ நிறைய பாலியல் தொல்லைகளில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சமூக வலைதளத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பாலியல் தொல்லைகளில் என்ன ஆகுதுன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட குடும்பமான மரியாதை போயிட போகுதுன்னு சொல்லி மூடிடுவாங்க. சில பேர் வந்து அதை மீறி போய் கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, தெரிஞ்சா தெரியட்டும், அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சாகணும்னு சொல்லி போய் கொடுப்பாங்க. அப்படி வரும்போது அந்த அந்த செய்திகள் தான் வெளியில் வரும். ஆனால் இந்த நெட்டில் நடக்கிற அக்கப்போர் இருக்குது பாரு, இது வந்து எக்கச்சக்கம். 1-2 இல்லை, இது லட்சக்கணக்கில் போகுது. நெட்டு நல்லதுக்கு பயன்படுதோ இல்லையோ, இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு அதிகமாக பயன்படுது. இதை நான் பார்த்துன்னு தான் வரேன் இந்த ஒரு 20-25 வருஷமாக. இந்த ஒரு டச் ஸ்க்ரீன் ஃபோன் வந்தப்புறமா, ஆண்ட்ராய்டு வந்தப்புறமா, அக்சசபிலிட்டி ஜாஸ்தியான அப்புறமா, நெட்வொர்க்கிங் ஜாஸ்தியான அப்புறமா, இந்த எம்எம்எஸ்லாம் வந்து இந்த 3G 4G 5Gலாம் வந்தப்புறமா, ஃபாஸ்டர் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்தப்புறம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் அசுர வேகத்தில் போயிடுச்சு. இன்னைக்கு போன உடனே மக்கள் எப்பவுமே மனுஷன் என்ன பண்ணுவான், பேராசை என்ற வலையில் விழுந்துருவான். பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் இது நீ ஒத்துந்தான் ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி. கரெக்ட். ஓகே, கிட்டத்தட்ட 195 பேர் விழுந்துருவான், 5 பேர் தான் நிதானமாக இருப்பான். ஸோ இதில் எங்கே வந்து நீ வந்து உன்னுடைய ரோலை நீ ப்ளே பண்ணணும் அப்படின்னா, சமூக வலைதளத்தில் நீ வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதிலெல்லாம் நீ வந்து இருக்கிற அப்படின்னா, இந்த குரூப்பில் இருக்கிறேன், அந்த குரூப்பில் இருக்கிறேன், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 7-8 குரூப்பில் இருப்பாங்க. புரியுதுங்களா? உனக்குன்னு ஒரு சில பொறுப்புணர்வுகள்லாம் இருக்குது. இப்போ அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது இல்லை, திடீர்னு ஏதாவது மெயில் வந்தால் பின் நம்பர் கேட்டு இது கேட்டு அது கேட்டு வந்தால் கொடுத்துடாதீங்க, உங்களோட பேங்க் டீட்டெயில் கேட்டு வரோம், வெரிஃபிகேஷனுக்காக கேட்கணும்னு கொடுக்காதீங்க, அந்த மாதிரி மெயிலெலாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஆமாம் சார், அப்படிலாம் வருது இல்லை. அது வந்து உங்களை காஷன் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு எல்லையை நீங்கள் வரையறைத்து கொண்டு, அது உங்கள் பொறுப்பு. அது உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய டேட்டா எங்கேயும் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். உங்களுடைய செல்ஃபோனை வெளியில் எங்கேயும் சார்ஜ் போடாத பார்த்துங்க. அனாவசியமாக உங்கள் செல்ஃபோனில் நிறைய டேட்டாஸ் வைக்காதீங்க. ஓகே, அப்போ கூட நான் வந்து என்னுடைய பிசி எடுத்து அதில் வச்சிருந்து நான் நெட்டில் இருக்கும்போது சில சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ நீ நெட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கோ, நீ நெட்டை ஆன் பண்ணினாலே உள்ள இருக்கிற டேட்டா மொத்தத்தையும் உருவிடுவோம் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு. அதெல்லாம் இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. அதனால் இந்த ஃபோட்டோகிராஃப் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நீங்கள் தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்கில் வைங்க, மொபைல்லையோ இதுலையோ வைக்காதீங்க. உங்களுடைய பர்சனல் பின் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து தனியாக வைங்க, மொபைலில் இல்லாமல் பார்த்துங்க. உங்களுடைய பொறுப்புணர்வு இங்கே நிறைய வருது. வாட் ரெஸ்பான்சிபிள் ரோல் ஐ ஷுட் ப்ளே, என்னுடைய ப்ரைவசியை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இன்னெல்லாம் பண்ணணுன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி, இப்போது நல்ல ஆடிட்டர்லாம் கூட சொல்லுவாங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துகிற அப்படின்னா நெட் பேங்கிங் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் வை. ஓகே, அதில் தான் மேஜராக ஃபண்ட்ஸ் இருக்கணும். இன்னொரு பேங்க்கில் நெட் பேங்கிங்கோட ஒரு அக்கௌண்ட் வை. ஓகே, எவ்வளோ தேவையோ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணு. ஸோ இங்கே நெட் பேங்கிங் இல்லைன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கை வைக்க முடியாது. அதனால் உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் அக்சஸ் ஆகாத அளவுக்கு சேஃபாக இருந்ததுன்னா, அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிள் ரோலை நீ ப்ளே பண்ணினா, ரிலக்டண்ட்டாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருந்துடுறது, பரவாயில்ல இருந்தால் இருந்துட்டு போகுதுன்றது, யாராவது ஒரு ஃப்ரெண்டு கேட்டால் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தரேன் கொடுன்னா கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இது மாதிரி நிறைய இருக்குது, சொல்லினே போகலாம், நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஸோ ஒரு மனிதனின் பொறுப்புணர்ச்சி சமூக வலைதளம் வரும்பொழுது சில கோட்பாடுகளுக்கு கீழே உங்களை நீங்கள் வடிவமைத்து கொண்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எங்கேயும் லீக் ஆகாமல் பார்த்துக்கினீங்கன்னா உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும். வணக்கம் சார். உண்மையாகவே ரொம்ப வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனோட இது கொடுத்துருக்கீங்க இந்த மெசேஜ்ன்னு தான் சார் நான் நம்புகிறோம். என்ன இருந்தாலும் இது வந்து எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் தான். எவ்வளோதாங்க நம்ம கேட்டாலும் நம்ம எல்லாரும் மாறிட்டோமா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ட்ராப்பில் எல்லாருமே மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் உஷாராக இருக்கணும், பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். அவங்கவுங்களுக்கு தான் அவங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுன்றது தான் இந்த எபிசோடோட ஒரு நோக்கம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா.